இன்னைக்கு நாம் டேஞ்சரஸ் குயின் இந்த சீரீஸ்ல 6வது எபிசோட பார்க்க போறோம். கடைசி என்ன பார்த்த ஞாபகம் இருக்கா? குயின் போனிதா அம்மா கிட்ட இருந்து ப்ரொடெக்ட் பண்ணி தன்னோட அம்மாவை பார்க்க கூட்டிட்டு போவா. அங்க குயின் அம்மா அஸ்யூஷுவல் அம்மா மாதிரி போனிதா உனக்கு தகுதியான பர்சன் இல்லைன்னு பேச வர, அப்ப அங்க ஒரு ஆர்குமெண்ட் வந்ததையும் அதுல குயின் எனக்கு தகுதியான பர்சன் யாருன்னு நான் தான் டிசைட் பண்ணுவேன்னு போனிதாவை அங்கேயும் கொஞ்சம் கூட விட்டு கொடுக்காம பேசிட்டு போனதையும் பார்த்தோம். இனி அடுத்து என்ன நடந்தது அப்படிங்கறது இந்த எபிசோட்ல பார்க்கலாம். இந்த எபிசோடோட ஸ்டார்டிங் சீன்ல கிளப்ல போனிதாவோட அம்மாவை தான் காட்டுறாங்க. அவங்க 1 மில்லியன் கிடைச்ச சந்தோஷத்துல நல்ல பெரிய பெரிய அமௌண்டா பிட் பண்ணி அது ஜாலியா தோத்துட்டு இருப்பாங்க. அப்ப கிம்மும் அங்கதான் இருப்பான். வழக்கமா இந்த மாதிரி நடக்கும்போது கிம் அவங்க கிட்ட போய் போது ஆண்டி கிளம்புங்க அப்படின்னு சொல்றது வழக்கம். ஸோ அந்த நினப்புலையே இப்போ போனிதா அம்மா பக்கத்துல வந்து என்ன பண்றீங்க ஆண்டி கிளம்புங்க அப்படின்னு சொன்னா, என்ன தொடாதடா, உன்னோட துரதிருஷ்டம் எனக்கு ஒட்டிக்கிட்ட போகுது அப்படின்னு சொல்லு. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இந்த கிம் இவங்களோட கடன் அடைக்கும் போது அவனை கட்டி பிடிச்சி நீ தாண்டா எனக்கு மகனை பிறந்திருக்கணும், என்னோட பொண்ணை நீ கல்யாணம் பண்ணிக்கிறியா அப்படின்னு ரொம்ப பாயாசமா பேசியிருக்கும். பட் இப்போ இப்படி பேச அப்போ கிம்முக்கு ஒரு மாதிரி ஃபீலிங்காக இருக்கும். ஸோ அந்த ஃபீலிங்க விலைக்கு போவோம். பட் இவன் இந்த சோகத்தில் விலைக்கு போனா அப்போ அங்கே கிளப்பில் இருக்கிற ரவுடி பையனில் ஒருத்தன், அதான் கிம் அடிக்கடி டீஸ் பண்ணுவானே அவனே தான் கிம்மை நிறுத்தி என்னடா அங்கே பேச்சு, விளையாடுறவங்கள தடுக்கக்கூடாதுன்னு எத்தனை முறை உனக்கு சொல்றது அப்படின்னு மிரட்டுவான். பட் கிம் அவன் முறைக்கிறத கொஞ்சம் கூட மதிக்காம அட போடாங்கிற மாதிரி ஒரு லுக்கு விட்டுட்டு கிளம்ப பார்க்க, அவ்வளோதான். அப்ப டென்ஷனான அந்த ரவுடி பயலுங்க அப்படியே கிம்ம தூக்கிட்டு வந்து போட்டு பொழந்துட்டு, அப்புறம் அவன் ஏன்டா இப்படி இருக்க, எத்தனை டைம் தான் உன்கிட்ட சொல்றது, அவனுக்கெல்லாம் பணம் கொடுத்த போற பொண்ணுங்கன்னு அங்கே போனிதாவை பத்தி தப்பா பேச வரணும். அவ்வளவு நேரம் கிம் அடி வாங்கிட்டு தான் இருப்பான். பட் போனிதாவை பத்தி பேச அவன் இப்பவும் போனிதாவை காதலிச்சிட்டு இருப்பான். ஸோ டக்குன்னு கோவத்துல பக்கத்துல இருந்த ரவுடி கிட்ட இருந்து துப்பாக்கி எடுத்து டக்குன்னு அந்த டீஸ் பண்ண ரவுடியை சுட்டுருவோம். இதை அங்கே யாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணியிருக்க மாட்டாங்க. ஏன்னா கிம் ரொம்ப நல்ல பையன், அடிச்சா அடி வாங்குற டைப். ஸோ இவன் இப்படி பண்ண எல்லாரும் ஷாக் ஆகி என்னடாங்கிற மாதிரி பார்த்தா, அப்போ கிம் நானும் உனக்கு எத்தனை முறைடா சொல்றது என் போனிதாவை பத்தி பேசாதன்னு அப்படின்னு சொல்லிட்டு அகைன் ஷூட் பண்ண அந்த டீஸ் பண்ண ரவுடியும் அவங்க மட்டையாக மற்ற ரவுடிகளுமே தெரிச்சு ஓடுவாங்க. ஸோ எங்க இப்படி நடந்துட்டு இருக்க அடுத்த நாள் காலையில குயின் வீட்டில் காட்டுறாங்க. அங்க குயினுக்கு காலையிலேயே மீட்டிங் இருக்கும். ஸோ போனிதா கிட்ட உனக்கு கிளாஸ் முடிச்சது கேம்பஸ்லேயே வெயிட் பண்ணு, நான் வந்து உன்னை பிக் பண்ணிக்கிறேன், உனக்கு ஏதாவது தேவைப்பட்டா எனக்கு கால் பண்ணுன்னு சொல்லிட்டு கிளம்பிடுவான். ஸோ குயின் கிளம்புனதும் போனிதாவும் நியூஸ் பார்த்துக்கிட்டே சாப்பிட்டுட்டு இருப்போம். அதுல கிம் ஷூட் பண்ண அந்த ரவுடியோட பேரை சொல்லி இந்த மாதிரி இந்த கிளப்ல மேனேஜரா இருந்தவரை யாரோ ஷூட் பண்ணிட்டாங்க அப்படின்னு வரும். அந்த கிளப் நேம கேட்டதும் போனிதாவுக்கு கிம் ஞாபகம் வரும். அவனும் அதே கிளப்ல தானே ஒர்க் பண்றான், அவன் நல்லா இருக்கானா அந்த மாதிரி. அப்புறம் கிம் அமைதியான பையன், அவன் யாரையும் தொல்லை பண்ண மாட்டான், ஸோ நல்லதான் இருப்பான் அப்படின்னு நினைச்சிட்டு அவளுமே காலேஜுக்கு கிளம்பும். அப்புறம் எங்க போனிதா அம்மாவை பார்த்தா அது அதுக்குள்ள 1 மில்லியனை காலி பண்ணிருச்சு போல. ஸோ இவ்வளோ நாள் ராணி மாதிரி விளையாடிட்டு இருந்தேன், இனிமே நான் பணத்துக்காக என்ன பண்றதுன்னு புலம்பிட்டே வரேன். அப்போ கூட வந்து அந்த குந்தாணி கிளப்பி, அட நீ ஏன்டிமா பணத்தை பத்தி யோசிக்கிற, உன் பொண்ணுதான் இப்போ ஒரு பெரிய பணக்காரனை டேட் பண்றான்னு சொன்னல, அங்க போய் கேட்க வேண்டியதானேன்னு ஐடியா கொடுத்துட்டு போவோம். அப்போ போனிதா அம்மாவும் ஆமல்லன்னு யோசிச்சுட்டு சும்மா போய் கேட்டா தரமாட்டாங்கன்னு கண்ணுல கிளிசரினை போட்டு அழுற மாதிரி ஒரு ஆக்டை போட்டுட்டேன். போனிதா என்னோட பொண்ணு, அவளை ரொம்ப பாசமா பாயாசம் ஊத்தி வளர்த்தேன். பட் ஒரு பணக்காரி, அதான் அந்த ராஜ பரம்பரையை சேர்ந்த குயின், என் பொண்ணோட மனசு கெடுத்து என் தாய் பாசத்துக்கு விலை பேசி என்கிட்ட இருந்து பிரிச்சு கூட்டிட்டு போயிட்டா. என் பொண்ணு ரொம்ப நல்லவ போனிதா, இந்த அம்மாவை பார்க்க உனக்கு மனசு வரலையம்மா, அந்த அளவுக்காம உன்னை மயக்கி வச்சிருக்கா, வயசான காலத்துல உன்னை விட்டா எனக்கு யாருமா இருக்கா, ப்ளீஸ் என்கிட்ட வந்துருன்னு அழுதுட்டே பேசி ஒரு வீடியோ ரெடி பண்ணி அதை சோசியல் மீடியால அப்லோட் பண்ணி விட்டுரும். இதை பார்த்தா போனிதாவுக்காக அகைன் குயின் வருவா, அப்ப நம்ம காசு பார்க்கலாம் அப்படின்னு நினைச்சிட்டு. ஸோ இந்த அம்மா இப்படி பண்ணிட்டு இருக்க இங்க காங்கோட வீட்டுல காட்டுறாங்க.
அங்க காங்கப்பா போனித் அம்மா போட்ட வீடியோவை பார்த்துட்டு, உன்னை நினைச்சா எனக்கு ரொம்ப பெருமையா இருக்குடா, குயினை நல்லா சிக்க வச்சுட்டேன்னு சொன்னேன். அப்ப காங், ஒரு முறை நாய்க்கு பிஸ்கட் போட்டு பழகிட்டா அது அதோட விடாது. அகைன் அதே பிஸ்கட்டுக்காக நம்மளோட காலை சுத்த தான் செய்யும். இப்ப குயினோட காலை சுத்த ஆரம்பிச்சிருக்கு. இனி குயினோட அரியணையும் ஆடும்னு வில்லத்தனமா பேசிட்டு இருப்பான். போனித்த வீட்டுல லெட்டரை போட்டது மட்டும் இல்லாம அந்த குந்தாணி கிளவிய விட்டு ஐடியா கொடுக்க வச்சதும் இந்த காங்கோட பிளான் தான் போல. சோ இவங்க இப்படி பேசிட்டு இருக்க அங்க காலேஜ்ல மின்ட்டும் அதே வீடியோவை பாப்பா. பார்த்ததும், ஏ இவங்க உன் அம்மா தானேன்னு குழப்பத்தோட போனிதா கிட்ட காட்ட, அப்ப ரெண்டு பேருமே அதை பார்ப்பாங்க. பட் பாதியிலேயே அந்த வீடியோ கட் ஆயிரும். அப்ப போனிதாவுக்கு கொஞ்சம் டென்ஷனா இருக்கும். அம்மா என்ன பேசியிருக்காங்கன்னு தெரியல, பேசின வரைக்கும் குயினை தான் தப்பா பேசியிருக்காங்க, இதனால குயினோட இமேஜ் கண்டிப்பா டேமேஜ் ஆகும் அப்படின்னு அகைன் அந்த வீடியோவை செலக்ட் பண்ணி அதுல முழுசா என்ன இருக்குன்னு பார்க்க ட்ரை பண்ணிட்டு இருப்போம். பட் அந்த வீடியோ அவளால ஓப்பன் பண்ணவே முடியாது. ஸோ இவன் இப்படி ட்ரை பண்ணிட்டு இருக்க, அப்ப அங்க கரெக்டா குயினுமே வருவான். குயினை பார்த்ததும் போனிதா பதட்டமா ஓடி போய், குயின் நீங்க இந்த வீடியோவை பார்த்தீங்களா? என் போனுக்கு என்னாச்சுன்னு தெரியல, என்னால அதை முழுசா பார்க்க முடியல, பட் அது சரியானதா இருக்கும்னு எனக்கு தோணலைன்னு படன்னு பேசேன். அப்போ குயின், அந்த வீடியோவை நான் டெலீட் பண்ணிட்டேன், இனி யாரும் பார்க்க மாட்டாங்கன்னு சொன்னேன். அப்போ போனிதா கொஞ்சம் ரிலாக்ஸ்டா, அப்போ ஆல்ரெடி நீங்க அதை பார்த்துட்டீங்களா அண்ட் அதை சரி பண்ணிட்டீங்களா அப்படின்னு கேட்க, இல்ல இதை நான் இன்னும் முழுசா சரி பண்ணல, சரி பண்ண வேண்டிய ஒரு விஷயம் இருக்கு, என் கூட வான்னு சொல்லி போனிதாவை அவரோட அம்மா வீட்டுக்கு கூட்டிட்டு போ. அப்ப போனிதாவும் என்ன ஏதுன்னு தெரியாம குழப்பத்தோடய அங்க போக, போனிதாவை பார்த்தது போனிதாம்மா நன்றி கட்ட மகளேன்னு சொல்லி அடிக்க கை ஓங்கும். பட் பின்னாடி குயின் வர்றதை பார்த்ததும் அப்படியே அந்த கைய ஹக் பண்ற மாதிரி சேஞ்ச் பண்ணிட்டு, போனிதா என் மகளே நீ வந்துட்டியா, நான் உன்னை ரொம்ப மிஸ் பண்றேன்னு அப்படியே ஒரு ஆக்டர் போடும். அப்ப குயின், டைரக்டா பாயிண்ட்டுக்கு வரீங்களான்னு கேட்டுட்டு அவங்களோட முன்னாடி ஒரு டாக்குமெண்ட் அப்புறம் ஒரு பேக்கை வச்சுட்டு, நீங்க கேட்ட வீடு நிலம் உங்க பேர்லயே ரெஜிஸ்டர் பண்ணியாச்சு, நீங்க கேட்ட பணமும் இங்க இருக்கு, அண்ட் உங்களோட எல்லா கடனையும் அடைச்சாச்சு. பட் இதெல்லாம் உங்களுக்கு அஃபீஷியலா சொந்தமாகணும்னா போனிதாவோட ஃப்ரீடம் அப்புறம் என்னோட ரெப்புடேஷன், அதுக்கு உங்களால எந்த பாதிப்பும் வரக்கூடாதுன்னு சொன்னேன். அப்ப போனிதம்மா வேகமா, கண்டிப்பா வராது, நான் இதெல்லாம் எனக்கு சொந்தமாகணும்னா நான் இதுல சைன் பண்ண மட்டும் போதுமான்னு கேட்கும். அப்ப குயினும் எஸ்ன்னு மண்டையாட்ட கொஞ்சம் கூட யோசிக்காம சைன் பண்ண போ. அப்ப போனிதா அம்மானு தடுக்க வருவா. பட் போனிதா அம்மா, அம்மாவா, யாருக்கு அம்மா, நீ யாருன்னு எனக்கு தெரியாதுன்னு சைன் பண்ண போவ. அப்ப குயின் அந்த டாக்குமெண்ட்டை பிடிங்கிட்டு, நீ சொல்லு பேப், உன் அம்மா இதுல சைன் பண்றதுல உனக்கு சம்மதமானு கேட்பேன். அப்ப போனிதா அம்மா, அட அதையும் அவகிட்ட கேக்குறீங்க, அவ ஒண்ணு என் மகன் இல்ல, நான் தான் சொல்றேன்ல அவளுக்கும் எனக்கு நீ எந்த சம்மந்தமும் இல்லைன்னு பேச, அவ போனிதாவுக்குமே ஃபீலிங்கா தான் இருக்கும். பட் வேற என்ன பண்ண முடியும். ஸோ குயின் கிட்ட ஓகே சொன்னேன். அப்புறம் போனிதா அம்மாவும் அதுல சைன் பண்ணேன். இதுக்கு மேல போனிதாவோட லைஃப்ல தலையிட்டீங்கன்னா உங்களோட வாழ்க்கையை நான் நரகமா மாத்துவேன் அப்படின்னு குயின் சொல்லிட்டு போனிதாவோட கையை பிடிச்சு வெளியே கூட்டிட்டு போ. அப்ப போனிதாவுக்கு ஒரு மாதிரி ஹெவி ஃபீல் இருக்கும். அம்மா உறவு இதோட முடிஞ்சு போச்சு இல்ல அந்த ஃபீல். அப்ப குயின் அதை நோட் பண்ணிட்டு, இங்க இதுக்கு மேல நீ பிடிச்சு வச்சுக்க எதுவும் இல்லை, சோ போக விடு பேப் அப்படின்னு சொல்ல. அப்ப போனிதாவும் நீங்க சொல்றது சரிதான்னு சொல்லிட்டு நடந்து போயிட்டு, இப்படி போனிதா குயின் பாடி கார்டுன்னு நடந்து வந்துட்டு இருக்கேன். அங்க அந்த ஏரியாவை சேர்ந்த ஒரு சிலர் நம்மள வெளியே போக சொல்லிட்டு எங்க அப்பார்ட்மெண்ட் கட்ட போறாங்களாமா, நாம இதை சும்மா விடக்கூடாது, நம்ம இங்கதான் பிறந்தோம், செத்தாலும் இங்கதான் சாகணும், நம்ம இடத்த நம்ம விட்டு கொடுக்கவே கூடாதுன்னு பேசிட்டு போவாங்க. அப்ப குயின் ஆபீஸ்ல கடைசியா ஓட் பண்ணி டிசைட் பண்ணிக்கலாம் அப்படின்னு தான் பேசியிருப்பாங்க. பட் அதுக்குள்ள எப்படி நியூஸ் ஸ்ப்ரெட் ஆச்சு அண்ட் என்ன இதெல்லாம் அப்படின்னு யோசிச்சுட்டு அப்புறம் சாம கார் எடுத்துட்டு வர சொல்லிட்டு போனிதாவை கூட்டிட்டு வருவோம். அப்ப போனிதா குயின்னு சொல்லி ஏதோ சொல்ல வருவா. பட் அதுக்குள்ள குயின் விலகி நெல்லு பேப்புன்னு தள்ள, அப்ப எவனோ ஒருத்தன் குயினை ஜஸ்ட் இடிச்சிட்டு போற மாதிரி போகும். அப்ப போனிதா யாரா இவன்னு பார்த்துட்டு திரும்பினா குயினோட வயிற்றுல இருந்து ப்ளீட் ஆகும்.
ஜஸ்ட் இடிச்சிட்டு போற மாதிரி குத்திட்டு போயிருக்கான்னு அப்புறம் தான் போனிதாக்கு புரியும். ஸோ போனிதா பதட்டமாகி குயினை பிடிக்க, அப்ப குயின் வலி இப்படிதான் இருக்குமா, எனக்கு வலிக்குது பேபின்னு சொல்லிட்டே சரிஞ்சிருவோம். அப்போ போனிதா குயினை தாங்கி பிடிச்சு சாம் சாம் சாம்னு கூப்பிட்டுட்டேன் குயினை ஹக் பண்ணியால. அடுத்த ஹாஸ்பிட்டல்ல தான் காட்டுறாங்க. அங்க போனிதா பாடி கார்டு பதட்டமா வெளியே வெயிட் பண்ணிட்டு இருக்க. அங்க குயின் அம்மாவுமே கிங் கூட வந்துருவாங்க. வந்தவங்க குயின் எதுக்காக அந்த லோக்கல் ஏரியாவுக்கு போன அப்படின்னு தான் கத்தும். அப்புறம் போனிதா அங்க அழுதுட்டு இருக்கிறத பார்த்ததும் அப்ப இவளுக்காக தான் அங்க போயிருக்க. சோ இவனாலதான் குயினுக்கு இப்படி ஆச்சுன்னு போனிதாவை பார்த்து ஏதோ சொல்ல போவாங்க. பட் அதுக்குள்ள டாக்டர் வந்து குயின் நல்லா இருக்காங்க, காயம் ஆழமா இல்லை, சோ சீக்கிரமா சரியாயிருவாங்க, இப்ப மயக்கத்துல இருக்காங்கன்னு சொல்லிட்டு போக. அப்பதான் எல்லாருக்குமே ரிலீஃபா இருக்கும். அப்புறம் எல்லாருமே குயினை பார்க்க உள்ள போவாங்க. பட் அப்ப குயின் அம்மா, உங்களுக்கு மீட்டிங் இருக்குல்ல, நீங்க போய் அதை பாருங்க, குயினை நான் பாத்துக்கிறேன்னு கிங் பாடிகார்ட் 2 பேரையும் அனுப்பி வச்சுட்டு போனிதாவை பார்த்து, இதெல்லாம் உன்னால தானே நடந்ததுன்னு ஸ்டார்ட் பண்ணி, நீ பணத்துக்காக தானே குயினோட லைஃப்குள்ள வந்த, இவ்வளவு என்னோட கேளு, நான் உனக்கு அதை விட அதிகமா பே பண்றேன்னு சொன்னேன். அப்ப போனிதா நீங்க நினைக்கிற மாதிரி இல்லைன்னு சொல்ல வரும். பட் அதுக்குள்ள குயின் அம்மா தடுத்து, பின்ன எதுக்காக, என்ன நீ அவளை காதலிக்கிறியா அப்படின்னா அங்க பாரு, அந்த காதல் அவளை எங்க கொண்டு வந்திருக்க, பெத்த மகளை இப்படி பாக்குற வழி எப்படி இருக்குன்னு உனக்கு தெரியுமா, உனக்கு எப்படி தெரியும், உன் அம்மாதான் உன்னை நேசிச்சதே இல்லையே, பட் உனக்கு இது புரியும் நம்புறேன், நீ குயினுக்கு தகுதியானவ கிடையாது, நீ அவ கூட இருக்கிற வர அவமானமும் ஆபத்தும் மட்டும்தான் அவளை சுத்தி இருக்கும்னு சொல்லிட்டு கடைசியா உனக்கு குயின் மேல கொஞ்சமாவது அக்கறை இருந்தா என்ன பண்ணணும்னு உனக்கே தெரியும்னு சொல்றேன். போனிதாவோட கண்ணுல இருந்து கண்ணீரே ஓட ஆரம்பிச்சிடும். அப்புறம் அதை தொடச்சிட்டே, எனக்கு தெரியும் மேம், பட் குயின் குணமாகிற வரை அவங்க கூட இருந்து அவங்கள பாத்துக்கிற வாய்ப்பு எனக்கு கூடவே, ஒன்ஸ் அவங்க குணமானதும் அவங்க வாழ்க்கையை விட்டு நானே போயிடுறேன்னு ரொம்ப கஷ்டப்பட்டு ஃபீல் பண்ணிட்டே அந்த வார்த்தையை சொல்லுவோம். பட் அப்ப குயின் அம்மா, நீ இதை சும்மா பண்ண வேணாம், என் பொண்ணு எப்படி உன்னை விலை கொடுத்து வாங்கினாலும் அந்த மாதிரி நானும் என் பொண்ணை விலை கொடுத்து உன்கிட்ட இருந்து வாங்கிக்கிறேன்னு சொல்லி 10 மில்லியன் பாத்துக்கு ஒரு செக்கு கொடுத்துட்டு போவாங்க. அப்ப போனிதாக்கு அவ்வளோ அழுக வரும். ஸோ அழுதுட்டே குயினோட பக்கத்துல உட்கார்ந்து இருக்கிற மாதிரி காட்டுவாங்க. அப்புறம் அடுத்த நாள் காலையில காட்டுறாங்க. குயின் அப்பதான் கண்ணை திறந்து பார்ப்பான். கண்ணை திறந்து பார்க்கும்போது போனிதா அவனோட பக்கத்துல படுத்திருப்பான். அழுதுட்டே தூங்கிட்டா போல. அதை பார்த்ததும் குயின் கேரிங் ஃபீல்ல போனிதா தலையை தடவி கொடுப்பான். அப்ப போனிதா டக்குன்னு குயின் எழுந்து பார்ப்பான். போனிதா எழுந்து குயின் நீங்க நல்லா இருக்கீங்களான்னு கேக்குறதுக்குள்ள போனிதாவோட கண்ணு செவந்து போய் இருக்கிறத பார்த்து என்னாச்சு பேப்புன்னு குயின் கேட்பான். அப்ப போனிதா அதெல்லாம் ஒண்ணு இல்லைன்னு சொல்லிட்டு, அப்புறம் உங்களுக்கு ஒண்ணு இல்லை குயின், இடது பக்கம் வயித்துல அடிப்பட்டதால எந்த ஆர்கனுக்கும் எதுவும் ஆகல, நீங்க சேஃபா இருக்கீங்க, பட் நீங்க கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கணும்னு அப்படியே டாபிக் டைவர்ட் பண்ண. அப்ப குயின் எல்லாம் பார்ப்போம், பட் அவளுக்கு வலிக்கும். ஸோ அப்போ போனிதா அவளுக்கு ஹெல்ப் பண்ணி அவளை உட்கார வச்சிருவோம். பட் அப்பவும் குயின் என்னாச்சு பேப்புன்னு கேட்குற மாதிரியே போனிதாவை கேரிங்க பார்க்க. அப்போ போனிதாவுக்கு கில்ட் ஃபீலா இருக்கும். ஸோ என்னை மன்னிச்சிருங்கன்னு மன்னிப்பு கேட்பான். அப்போ குயின் எதுக்காக மன்னிப்பு கேட்குறேன்னு கேட்டுட்டு இருக்கேன். அப்போ கரெக்டா குயின் அம்மா சாம் கூட உள்ள வந்துருவாங்க. அவங்கள பார்த்ததும் போனிதாவுக்கு அழுக வந்துடும். ஸோ டக்குன்னு 2 பேருக்கு விஷயம் மட்டும் பண்ணிட்டு வெளியே ஓடிடுவோம். அப்ப குயினும் பேப்புன்னு எல்லாம் வருவான். அப்ப சார் நைட்டு ஃபுல்லா பேப் தான் உங்களை பார்த்துக்கிட்டாங்க, ஸோ டயர்டா இருப்பாங்க, நான் பார்த்துக்கிறேன், நீங்க ரெஸ்ட் எடுங்கன்னு போக. குயினுக்கு ஏதோ புரியும், கண்டிப்பா அம்மா ஏதோ பண்ணிருக்காங்கன்னு. ஸோ அவங்க அம்மா தனியை தடவி கொடுத்துட்டே எப்படி இருக்கம்மா, எதுவும் வலி இருக்கான்னு பாசத்தை போலிய குயின் வேண்டாம் வரப்பா உட்காந்துட்டு இருப்பான். அப்ப குயின் அம்மா நீ எதுக்காக அங்க போன குயின், அந்த பொண்ணு தானே, இதுக்கெல்லாம் காரணம் அவதானன்னு சொல்ல வர அதுக்குள்ள குயின் போனிதா கிட்ட நெருங்காதீங்கம்மான்னு அவங்க அம்மா அங்க கேட்ட போட்டுட்டு, அப்புறம் எப்படியும் உங்க சொன்னா கேட்க மாட்டாங்கன்னு நான் எலெக்ஷன்ல நிக்கிறேம்மா, அதானே உங்களுக்கு வேணும், பட் அதுக்கு பதிலா
நீங்க போனிதா விட்டு விலகி இருக்கணும்னு சொல்லுவோம். பட் ஆல்ரெடி தான் போனிதா கிட்டே டீல் போட்டாச்சே. பட் அது குயினுக்கு தெரியாதுல்ல. ஸோ அப்போ குயின் அம்மா அதையும் யோசிச்சு பார்த்துட்டு இப்ப கேட்காமலே இதுவும் கிடைச்சதை நினைச்சு வில்லத்தனமா யோசிக்கிற மாதிரி காட்டுவாங்க. அப்புறம் அப்படியே இங்க காங்க பார்த்தா அவன் கிம்ம பிடிச்சு வச்சுக்கிட்டு, உன்னால இந்த சின்ன விஷயத்த கூட சரியா பண்ண முடியலையான்னு திட்டிட்டு இருக்கேன். அப்படியே குட்டி பிளாஷ்பேக் காட்டுறாங்க. அதுல கிம் அந்த ரவுடியை ஷூட் பண்ணிட்டு ஓடி இருப்பான்ல. அப்ப கிம்ம ஃபாலோ பண்ண காங்கோட ஆளுங்க அவன் ஷூட் பண்ணது வீடியோ எடுத்துட்டு ஓடின கிம்மையும் பிடிச்சு காங்க முன்னாடி நிறுத்திருப்பாங்க. இந்த காங்க குயின் சம்பந்தப்பட்ட எல்லார் மேலேயும் கண் வச்சிருக்கான் போல. ஸோ இப்படி இவனை கூட்டிட்டு வரேன். அந்த வீடியோவை கிம்மு கிட்ட போட்டு காட்டி, உன்னோட போனிதா இப்ப குயின் கிட்ட இருக்கல்ல, ஒண்ணு பண்ணு, குயினை போட்டு தள்ளிடு. இப்ப பண்ணியே அந்த மாதிரி. அப்புறம் நிரந்தரமா போனிதா உனக்கு சொந்தமாகிடுவா. அப்படி இல்லை, நிரந்தரமா களி திங்க வேண்டி இருக்கும்னு பிளாக்மெயில் பண்ணி கிம்ம வச்சு குயினை குத்த வச்சிருப்பான். அன்னைக்கு கிம் ஃபேஸ்ல மாஸ்க் கேப்னு ஃபுல்லா கவர் பண்ணிருப்பான். அதான் போனிதாவுக்கு அவன் அடையாளம் தெரிஞ்சிருக்காது. ஸோ இப்படி இங்க பிளாஷ்பேக் முடிய இப்போ குயின் பொழைச்சிட்டால, அந்த காண்டில் குயின் போனிதாவை ஃபுல்லா யூஸ் பண்ணிக்கிட்டா. நீ தான் வேஸ்ட் பையன், உனக்குள்ள ஒரு மிருகம் இருக்குல்ல, அதை வெளியே கொண்டு வா, அப்பதான் குயினையும் அழிக்க முடியும், போனிதாவையும் அடைய முடியும்னு வில்லத்தனமா பேசிட்டு இருப்பான். பட் கிம்முக்கு இதுலலாம் உடன்பாடு இருந்த மாதிரி தெரியாது. அந்த ரவுடி பையன் கிட்ட பேசின மாதிரியே போனிதாவை பத்தி பேசாத, உன் சாவு ஏன் கையில தான்டான்னு காங்கே எடுத்து பேசிட்டு இருக்கிற மாதிரி தான் காட்டுவான். அப்புறம் இங்க அகில் குயினை பார்த்தா அவ போனிதா மார்னிங் மூடி இருப்பாள்ல, அதையே நினைச்சு பார்த்துட்டு ஒரு மாதிரி சோகமா இருக்கும். அப்போ போனிதா உள்ள வரும். அப்போ குயின் போனிதாவை ஃபீலிங்கா பார்த்துட்டு, எங்க நீ என்னை விட்டுட்டு போயிட்டியோன்னு நினைச்சேன்னு சொல்ல, என்னால எப்படி போக முடியும், என்னால தானே நீங்க இப்படி படுத்திருக்கீங்க, ஏன் இப்படி பண்ணீங்க குயின், ஒருவேளை உங்களுக்கு ஏதாவது ஆயிருந்தாலும் போனிதா பேச, நான் உன்னை ப்ரொடெக்ட் பண்ண நினைச்சேன்னு சிம்பிளா குயின் சொல்லுவோம். அப்போ போனிதா, எல்லாமே உங்களுக்கு அவ்வளவு சிம்பிளா இருக்கான்னு பக்கத்துல வந்து உக்காந்து, பட் உங்களோட லைஃப் எனக்காக இப்படி ரிஸ்க் எடுக்க கூடாது, உங்க லைஃப் என்னோடதை விட ப்ரீசியஸான ஒண்ணுன்னு சொன்னா உன்னோட வாழ்க்கை எனக்கு ப்ரீசியஸான ஒண்ணு, அந்த ஒண்ணுக்காக ரிஸ்க் எடுக்கிறது என்னோட உரிமைன்னு குயின் சொல்லுவோம். அப்ப போனிதாவால எதுவுமே சொல்ல முடியாது. ஸோ அப்படியே ஃபீலிங்க குயினை பார்த்துட்டு அவளோட கையை பிடிச்சிட்டு, நீங்க சேஃபா இருக்கிறதுக்கு தேங்க்யூ, என்கிட்ட இப்படி பேசிட்டு இருக்கிறதுக்காக தேங்க்யூன்னு சொன்னேன். அப்போ குயின் போனிதா தலையை கோதி விட்டு, இதை பார்க்கும்போது காதலுங்கிற வேர்டை யூஸ் பண்ணாமலே நம்ம காதல சொல்லிக்கிற மாதிரி இருக்குன்னு சொல்ல, அப்ப போனிதாக்கு அந்த லவ் ஃபீல்ல கண்ணெல்லாம் கலங்க ஆரம்பிக்க அப்படியே குயினை பார்ப்போம். அப்ப குயினும் அந்த கண்ணீரை தொடச்சு விட செம ஃபீலா போகும். அப்புறம் அந்த ஃபீல்லையே போனிதா குயினை பார்த்துக்க, குயினுமே சீக்கிரமே நல்லா ரெக்கவர் ஆகி வீட்டுக்கு போற நாளுமே வரும். அன்னைக்கு போனிதாவுக்கு எக்ஸாம் இருக்கும். ஸோ குயினோட திங்ஸ் எல்லாம் எடுத்து வச்சுட்டு நான் எக்ஸாம் முடிச்சுட்டு வந்துடுறேன்னு சொல்லிட்டு கிளம்பேன். அப்போ குயினை பிக் பண்ண சாமுமே வருவார். வந்தவர் அதை பண்ணது யாருன்னு இப்போ வர ஃபைன் பண்ண முடியல, அப்புறம் கிம்ம பத்தியும் எந்த டீட்டெயிலும் கிடைக்கலன்னு அப்டேட் கொடுத்துட்டு இருப்பாரு. ஸோ இவங்க இப்படி பேசிட்டு இருக்க அப்ப குயினோட அம்மாவுமே உள்ள வருவாங்க. குயின் டிஸ்சார்ஜ் ஆகுறதால அவளை வீட்டுக்கு கூட்டிட்டு போறதுக்காக வந்ததா சொல்லி, நம்ம வீட்டுக்கு வா, நீ இன்னும் கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கணும்னு கூப்பிடுவாங்க. பட் குயின் வழக்கம் போல, இல்ல நான் என்னோட வீட்டுக்கு போறேன், என்ன நான் பார்த்துப்பேன், என்னை பத்தி யோசிக்க வேண்டாம்னு ஷூட் பண்ற மாதிரியே பேசும். அப்புறம் அவங்க அம்மாவும் சரி உன் இஷ்டம்னு சொல்லிட்டு, அப்புறம் நெக்ஸ்ட் வீக் பார்ட்டி இருக்க, அதுக்கு நீ கண்டிப்பா வரணும்னு எலெக்ஷன்ல நிக்கிறேன்னு ஒத்துக்கிட்டால, அதையும் ஞாபகப்படுத்திட்டு போவாங்க. அப்புறம் குயினும் அன்னைக்கு நைட்டே அந்த பார்ட்டி பத்தி போனிதா கிட்ட சொல்லி அவளையும் அவ கூட வர சொல்லி கூப்பிடுவான். அப்ப போனிதா, பார்ட்டிக்கா அங்கதான் எப்படி வர்றதுன்னு கேட்க, என்னோட ஃபேவரட்டாவா, குயினோட ஃபேவரட்டா, எந்த பயமும் இல்லாம நீ பக்கத்துல இருக்கணும்னு குயின் சொல்ல. அப்ப போனிதா ஸ்மைல் பண்ணிட்டே, இந்த குயினுக்கு அப்படி எத்தனை ஃபேவரட் இருக்காங்கன்னு கேட்பான். அப்போ குயின் போனிதா கையை பிடிச்சு, ஒன்லி ஒன், அது நீ மட்டும்தான், நீ இல்லாம என்னால முடியாது, நீ என் பக்கத்துல இருக்கணும்னு சொன்ன. போனிதா லைட்டா ஃபீல் ஆகி குயினை பார்ப்பேன். அப்ப குயினும் போனிதாவை கிஸ் பண்ண. அப்ப
அப்புறம் அந்த கேஸ் அப்படியே கண்டினியூ ஆக ஃபர்ஸ்ட் டைம் 2 பேரும் லவ்வை ஒத்துக்கிட்டு லவ் மேக் பண்ற மாதிரி காட்டுவாங்க. பட் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் போனிதா தூங்கிட்டு இருக்கிற குயினை இன்னும் ஃபீலிங்கா பார்த்துட்டு இருப்பான். குயின் அம்மா கிட்ட டீல் போட்டிருப்பாள்ல, குயின் ரெக்கவர் ஆனதும் அவளை விட்டுட்டு போறதா அதை நினைச்சு எவ்வளோ கஷ்டமா இருக்கும்ல. ஸோ அந்த ஹெவி ஃபீலோடையே குயினை ஹக் பண்ணி படுத்துப்பேன். குயினை ஹக் பண்ணதும் அழக்கூடாது அழக்கூடாதுன்னு நினைச்சு கண்ட்ரோல் பண்ணியிருந்த அந்த கண்ணீர் அவளை அறியாமலே வெளியே வர குயினோட கழுத்துல வடிஞ்சு ஓடுற மாதிரி காட்டுவாங்க. அப்புறம் இப்படியே ஒரு பக்கம் கப்பலா 2 பேரும் ஒன்னா தூங்க, ஒன்னா இல, ஒன்னா ப்ரஷ் பண்ண, ஒன்னா சாப்பிடன்னு போக, இன்னொரு பக்கம் போனிதா தனியா ஃபீல் பண்ணிட்டு தான் இருப்பான். ஸோ இப்படியே நாட்கள் ஓட அந்த பாட்டினாலும் வந்து குயின் போனிதாவை கூட்டிட்டு பாட்டிக்கு போவான். பட் போனிதாவுக்கு கொஞ்சம் தயக்கமாவே இருக்கும். ஸோ நான் இதுக்கு முன்னாடி பாட்டிக்கெல்லாம் வந்ததில்லை, நான் வேணா கார்ல வெயிட் பண்ணட்டுமான்னு தயங்குவான். அப்போ குயின் அவனோட கையை பிடிச்சுக்கிட்டு, பயப்படாத பேப், நான் உன் கூட தான் இருப்பேன்னு சொல்லி போனிதா கையை பிடிச்சுக்கிட்டே பாட்டிக்குள்ள என்றான். அங்கதான் வாசின், குயின் அண்ணா, குயின் அம்மா, அப்புறம் பாட்டி சேர்ந்த எல்லாருமே இருப்பாங்க. ஸோ இவன் இப்படி போனிதா கையை பிடிச்சிட்டே உள்ள என்றாங்க. அங்க குயின் அம்மா மட்டும் இல்லாம பார்ட்டி சேர்ந்த ஒரு சிலருமே குயினை வித்தியாசமா பார்ப்பாங்க. அப்ப குயின் அம்மாக்கு செம்ம டென்ஷன் இருக்கும். அப்ப குயின் அண்ணா, அம்மா ப்ளீஸ் டென்ஷன் ஆகாதீங்க, குயினோட சாய்ஸ் தப்புன்னு யோசிச்சு மட்டும் எதுவும் பண்ணிடாதீங்க. காதல் எப்போ யாரு மேல வரும்னு சொல்ல முடியாது, அது ஆல்ரெடி குயினுக்கு வந்துருச்சு, இதுல நம்ம பண்றதுக்கு எதுவும் இல்லை, ஸோ அதை அக்செப்ட் பண்ணிக்கோங்கன்னு பேசிட்டு இருக்கேன். குயினும் போனிதா கூட கிட்ட வந்துடும். அப்போ குயின் அம்மாவுக்கு பிபி எகிரும். இருந்தாலும் குயின் முன்னாடி கண்ட்ரோல் பண்ணிட்டு கிங் கிட்ட நம்ம கெஸ்ட் எல்லாருக்கும் குயினை அறிமுகப்படுத்துன்னு சொல்லுவாங்க. அப்போ குயினும் நான் போயிட்டு வந்துடுறேன்னு போனிதா கிட்ட சொல்லிட்டு கிங் கூட போவோம். அப்போ போனிதா, வாசிங், குயின் அம்மா 3 பேர் தான் இருப்பாங்க. அப்போ குயின் அம்மா, எனக்கு தாகமா இருக்கு, தண்ணி எடுத்துட்டு வான்னு போனிதா கிட்ட சொல்லுவாங்க. அவளே அங்க புதுசு, தண்ணி எங்க இருக்குன்னு அவளுக்கு எப்படி தெரியும்? இருந்தாலும் நோ சொல்ல முடியாம அங்க இங்கன்னு சுத்தி ஃபைனலா தண்ணியை கண்டுபிடிச்சு எடுக்க போவோம். அங்க பார்த்தா பக்கி இருப்போம். ஞாபகம் இருக்கா? ஃபர்ஸ்ட் டைம் போனிதாவை பார்ல பார்த்துட்டு நீ சைடில் பண்றியா, எவ்வளவு சார்ஜ் பண்ணுவேன்னு கேட்டு போனிதா கிட்ட மிஸ்பிஹேவ் பண்ணிருப்பானே, அவனே தான். ஸோ அவன் போனிதாவை பார்த்ததும், அப்போ குயின் விலை கொடுத்து வாங்கினது ஒன்னதானா, அன்னைக்கு என்னமோ நான் அந்த டீல் நான் பண்ண மாட்டேன்னு சொன்னேன், எவ்வளோன்னு சொல்லியிருந்தா அன்னைக்கு நானே கொடுத்துருப்பேனேன்னு பேச. அப்ப போனிதா, ஒரு சிலர் கொடுக்கறது நம்மளோட தரத்தை உயர்த்தும், இன்னும் ஒரு சிலர் கொடுக்கறது நம்மளோட தரத்தை தாழ்த்தும், இந்த 2க்கும் வித்தியாசம் இருக்குல்லன்னு சொன்ன. எப்படி உன்னை படம் கொடுத்து வாங்கிட்டு இப்படி ஈவெண்ட்டுக்கெல்லாம் கூட்டிட்டு சுத்திட்டு இருந்தா உன்னோட தரம் உயர்ந்துருமா? சரி அதை விட, எவ்வளவு கொடுத்தேன்னு சொல்லு, அதை விட 10 மடங்கு தரேன்னு அங்கேயும் போனிதா கையை பிடிச்சு மிஸ்பிஹேவ் பண்ண ஆரம்பிச்சிருவோம். பட் அப்ப குயின் அம்மா அங்க வந்து அந்த பக்கியை தடுத்து அவனை அங்கிருந்தே அனுப்பிடுவாங்க. பட் பக்கி கிளம்புனதும் ப்ரொடெக்ட் பண்ணதுக்கு தேங்க்யூன்னு போனிதா சொன்னா, நீ இன்னைக்கு குயின் கூட வந்திருக்க, ஸோ ஒன்னு அவமானப்படுத்துறது என் பொண்ணு அவமானப்படுத்துற மாதிரி, அதுக்காக தான் உன்னை ப்ரொடெக்ட் பண்ணேன். பட் இன்னைக்கு அப்புறம் நீ என் பொண்ணு கூட வரமாட்டேன்னு நினைக்கிறேன், நீ சொன்னது உனக்கு ஞாபகம் இருக்கும்னு நம்புறேன்னு என் பொண்ணு வாழ்க்கையை விட்டு போன்னு சொல்லாம சொல்லிட்டு போ. அப்ப போனிதாவும் ஒரு மாதிரி ஃபீல் பண்ணிட்டு தனியா போய் நின்றுட்டு இருப்பான். அப்புறம் கெஸ்ட் எல்லாம் மீட் பண்ணிட்டு குயின் போனிதா கிட்ட வருவான். வந்தவன் ஏன் இங்க தனியா நின்றுட்டு இருக்கன்னு கேட்டா, அப்ப போனிதா அவளோட அந்த ஃபீலிங்க மறைச்சிட்டு, நீங்க ஒரு முறை பெரியவங்க என்ன கொடுத்தாலும் அதை அக்செப்ட் பண்ணிக்கணும்னு சொன்னீங்கல்ல, ஞாபகம் இருக்க குயின்னு கேட்டுட்டு ஒரு செக்கை எடுத்து நீட்டு, இதை உங்க அம்மா கொடுத்தாங்க குயின், 10 மில்லியன் பாத். பட் உங்களுக்கு தான் தெரியுமே நான் எதையும் ஃப்ரீயா வாங்கிக்க மாட்டேன்னு சொன்னேன். குயினுக்கு ஒரு மாதிரி இருக்கும். ஸோ இப்ப என்ன பண்ண போறேன்னு கேட்பான். நான் என்ன பண்ணுவேன்னு நினைக்கிறீங்க குயின்? இவ்வளவு நாளா நான் என்ன பண்ணணும்னு நினைச்சிட்டு இருந்தனோ அதுதான் பண்ணுவேன், உங்களை விட்டு போக போறேன்னு சொல்லுவேன். அப்போ குயின் ஒன்னும் புரியாம, ஆனா ஏன்னு கேட்க, எனக்கு வேண்டியதுதான் கிடைச்சிருச்சுலன்னு போனிதா சொல்ல,
அப்படின்னா இவ்வளவு நாள் என் கூட இருந்த நாட்கள் எல்லாமே பணத்துக்காக தானே சொல்றியான்னு குயின் கேட்க, இப்போ போனிதாவும் மனசை கல்லாக்கிக்கிட்டு எஸ்ன்னு சொல்லிட்டு, உங்களை மாதிரி ஒரு ராயல் ஃபேமிலியை சேர்ந்த ஒரு பொண்ணு என் மேல இன்ட்ரெஸ்ட் காட்டணும்னா அதுக்கெல்லாம் ஒரு லக்கு வேணும்ல. ஸோ அந்த லக்கை நான் எப்படி உதறி எறிய முடியும்? அதான் உங்களை அக்செப்ட் பண்ணிக்கிட்டேன். பட் இப்போ எனக்கு தேவையான அதுக்கு மேலேயுமே கிடைச்சிருக்கு. ஸோ இனிமே நீங்க எனக்கு தேவைப்பட மாட்டீங்கன்னு சொல்லும். பட் போனிதா இதை சொல்லும் போது அவளோட குரல்லாம் நடுங்க, அழகிய கண்ட்ரோல் பண்ணிட்டு சொல்லும். பட் போனிதா இவ்வளவு சொன்னதுக்கு அப்புறமும் கூட குயின், ஒருவேளை உனக்கு பணம் தான் அவ்வளோ இம்பார்ட்டண்டா இருந்தா என் அம்மா கொடுத்ததை விட அதிகமா தரேன்னு அப்பவும் போனிதாவை இழக்க முடியாம சொன்னேன். அப்ப போனிதாக்கு அழுக வந்து, அப்புறம் டக்குன்னு கண்ட்ரோல் பண்ணிட்டு, நம்ம எவ்வளவு பணம் கொடுத்தாலும் ஒரு சில விஷயங்களை நம்மள நாமே ஃபோர்ஸ் பண்ணிக்க முடியாதுல்ல. அந்த மாதிரி ஒண்ணுதான் நீங்க எனக்கு. நான் காதலிக்காத பர்சன் கூட எவ்வளவு நாள் என்னால ஃபோர்ஸ் பண்ணிக்கிட்டு வாழ முடியும்னு நினைக்கிறீங்கன்னு சொன்னேன். குயினோட கண்ணை கலங்க ஆரம்பிச்சிடும். அப்ப போனிதா அதை பார்க்க முடியாம கடந்து போக பார்ப்பான். அப்போ குயின் அப்பவும் போற போனிதாவோட கையை பிடிச்சு ஃபைனலா அவளோட ஸ்டைல்ல, நீ போகணும்னு நினைச்சிட்டல, சரி போ. பட் இதை தாண்டி நீ போயிட்டா இன்னைக்கு அப்புறம் என்கிட்ட உன்னோட முகத்தை காட்ட கூட உனக்கு உரிமை இல்லைன்னு சொல்லிட்டு போனிதா கையை விட்டுட்டு அவ போயிடக்கூடாதுன்னு கண் கலங்க அவளையே பார்த்துட்டு இருப்பான். அப்ப போனிதாவும் நிப்பா. அவ்வளவு அழுக வரும். குயிலுக்கு தெரியாம அழுதுட்டு இருப்பான். பட் எல்லாத்தையும் தாண்டி அழுதுட்டு குயினை விட்டுட்டு போற மாதிரி காட்டி இந்த எபிசோட இங்க முடிச்சிருக்காங்க. இனி அடுத்து என்ன நடந்தது அப்படிங்கறத அடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். தேங்க்யூ.